மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மத்திய அரசு தொடர்ந்து நிதியை குறைத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாக திகழும் இந்த திட்டத்தை தொடர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 2005ஆம் ஆண்டு முதல் அமலில் இருந்து வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு நிதியாண்டில் பொதுமக்களுக்கு கட்டாயமாக 100 நாட்கள் வேலைவாய்ப்பு அளிக்கப்படும். இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 75% மத்திய அரசு வழங்குகிறது. மீதமுள்ள 25% மாநில அரசு வழங்குகிறது. இந்நிலையில் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு 60,000 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள சங்கர்ஷ் மோர்ச்சா அமைப்பு மத்திய அரசு இத்திட்டத்தை முடக்க திட்டமிடுவதாக கூறியுள்ளது. அதிகரிக்கும் பணவீக்கம், நிலுவையில் உள்ள சம்பளத் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு 2,72,000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் தற்பொழுது நாடு முழுவதும் 15,51,00,000 பேர் பயனடைந்து வருகின்றனர். எனவே இத்திட்டத்தை தொடரும் வகையில் மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கடந்த ஆண்டு ஒதுக்கியதை விட ஏறக்குறைய 28,000 கோடி ஒதுக்கியிருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளிலே கணக்கு போட்டு பார்த்தால் 40,000 கோடி ரூபாயை குறைத்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தை வைத்துதான் கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட வருமானத்தை ஒழிக்கிற முறையிலே, அந்த திட்டத்தை அழிக்கிற முறையிலே அந்த இன்னைக்கு நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு ஊதிய நிலுவைத் தொகை மட்டும் 24,403 கோடி ரூபாயாக இருந்தது. அதே ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட 73,000 கோடி ரூபாயில் 25% நிலுவைத் தொகையை தர மட்டும் செலவிடப்பட்டது. ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு 2000 மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 2005ஆம் ஆண்டு முதல்